இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை, தன்னையே கொடுக்கிற அன்பு. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. 1995 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நியூயார்க் நகரத்தின் மன்ஹாட்டன் பகுதியில் மாடி கட்டிடம் ஒன்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அது குடியிருப்பு கட்டடம் அல்ல. நிரந்தரமாக அங்கு யாரும் குடியிராததால் குடிகாரர்களும் போதைக்காரர்களும் பரத்தையர்களும் அங்கு சென்று வருவார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களில் யாராவது அந்த கட்டடத்தில் மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்பு இருந்தது. எனவே ஜான் கிளென்சி என்னும் அதிகாரியின் தலைமையில் தீ அணைப்பு வீரர்கள் அந்த தீயோடு போராடினார்கள். புகை மண்டலம் எங்கும் நிறைந்திருந்தது. எதையும் பார்க்க முடியவில்லை. அதற்காக வீரர்கள் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. ஒவ்வொரு உயிரும் விலையேற பெற்றது என்று நினைத்தார் கிளென்சி. எனவே நெருப்புக்குள் புகுந்து சென்று யாரேனும் கட்டடத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா என்று தேடி வந்தார். திடீரென்று 2வது மாடி சரிய தொடங்கியது. இடிபாடுகளுக்கிடையே சிக்கிக்கொண்டார் கிளென்சி. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை வெளியே எடுத்தார்கள். அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர் கருகி போயிருந்தார். 1995ஆம் ஆண்டின் கடைசி நாள் அவர் வாழ்விற்கும் கடைசி நாள் ஆகிவிட்டது. எட்வின் ஸ்மித் என்னும் குடிகாரன் தான் அந்த கட்டடத்திற்கு தீ வைத்தான் என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. தீ எரிந்து கொண்டிருந்த போது அவன் கட்டடத்திற்குள்ளுதான் இருந்தான். அவனை காப்பாற்றுவதற்காக சென்றபோதுதான் கிளென்சி தீயில் அகப்பட்டு கொண்டார். கெட்டவன் ஒருவனுக்காக அன்று கிளென்சி தன் உயிரை விட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல இன்னொருவர் நரகத்தின் தீயிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக மரணத்தின் சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்தின் வேதனையை அனுபவித்தார். தேவனை விட்டு பிரிகிற துயரத்தை ருசித்தார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வேண்டிய நிலை அவருக்கு உண்டானதே. என்ன அன்பு! அவர் பாதத்தில் விழுந்து அவரை தொழுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்றைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் அன்பு எத்தனை பெரியது! அந்த அன்புக்கு ஈடாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை ஐயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.